நியூ பார்ன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் ப்ரிவென்ட் பிரெஸ்ட் கேன்சர். நம்ம அப்புறம் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதுனால நம்ம வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிடையாது. அது வந்து பிரெஸ்ட் மில்க்லேருந்து கரெக்டாக ஸ்பீட் பண்ணி எடுத்து அதை ப்ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்தோன்னா இந்த பொசிஷனில் ஆகஸ்ட் 1 to 7 வந்து கொண்டாடுற இதோட முதன்மையான நோக்கமே வந்துட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கம்பல்சரி நம்ம 6 மந்த்லேருந்து 1.5 years வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். வித்தவுட் எனி சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன்ஸ், எந்த ஒரு இடை உணவுகளும் இல்லாமல் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். அதை பற்றி தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் as soon as possible. உடனே வந்து நம்ம ரெடி டு சர்வ், உடனே சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் பிரெஸ்ட் மில்க். கொலஸ்ட்ரால் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். அது ஒரு முக்கியமான நியூட்ரியன்ஸ், குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் 6 months நம்ம கொடுக்கணும். வென்எவர் பேபி வந்துட்டு எப்பெல்லாம் அழுதோ, அம்மாவுக்கு எப்பெல்லாம் பால் நிறைய கொடுக்குதோ உடனே நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஸ்ட்ராங்கர் இம்யூன் சிஸ்டம் வந்து குழந்தைக்கு உருவாகும். லோவர் ரிஸ்க் டு ஒபிசிட்டி வந்து இருக்காது. லாங்கர் லைஃப் வந்து கொடுக்கும். பாண்டிங் பிட்வீன் மதர் அண்ட் பேபிக்கு நல்ல ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். லோவர் ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன் வந்து குறையும். நம்மளோட இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா, க்ளோசிங் த கேப், பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல். இடைப்பட்ட காலங்களை வந்துட்டு நம்ம குறைக்கணும். இந்த மாதிரி கொஞ்ச காலம் வந்து கொடுப்பாங்க, 3 மாசம் தானே, இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கேப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் ஆல் மதருக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். Okay, they have tried a lot of things on their chart. That's a lot of effort. நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. I think all of you ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஃபுட்பால் தெரியணும். ஆமா, கிரேட் ஃபுட்பால் இந்த ட்ரீக்கும் வந்து மதருக்கும் ஏன்னா மதர் வந்து எல்லாமே எந்த ட்ரீ வந்து எந்த இது டிஃபரன்டேஷன் பண்ணாம எல்லாருக்கும் எதிர்பார்க்கறதுனால எல்லாருக்கும் வந்து மரம் வந்து நிழல கொடுது. அந்த மாதிரி மதரும் எந்த குழந்தைக்கும் வந்து இந்த குழந்தை எல்லாம் அந்த குழந்தை எல்லாம் சிக்கான குழந்தை அந்த குழந்தைனால எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி சமமான இது அப்புறம் நம்ம வந்து பியூரன் மட்டும் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுவோம். எல்லா குவாலிட்டி கூட பிரெஸ்ட் ஃபீடிங் வெரி குட். அவங்க பண்ண மாட்டாங்களா? பண்ணுங்க வாங்க, வரைஞ்சது நீங்க தானே பண்ணுங்க. மார்னிங் அம்மா சான்சஸ் குறையும். அப்புறம் அம்மா வந்து ப்ரெக்னென்ஸாக இருக்கும்போது நல்லா வெயிட் அதிகமாக இருக்கும். பால் மனிதன் விலங்கு என வேறுபட்டாலும் அனைத்தையும் தாய்மையால் ஒன்றுபடுத்துவது தாய்ப்பாலே. மனிதன் விலங்கு என வேறுபட்டாலும் அனைத்தையும் தாய்மையால் ஒன்றுபடுத்துவது தாய்ப்பாலே. பகலெல்லாம் அசதியில் பட்டினி கிடந்து வியர்வை உப்புக்கள் மாறுக்காமல் குடித்து உடலை உருக்கி உதிரத்தை திரட்டி பசி என்ற அழுத்தி பள்ளி எடுத்து சீராட்டி ஊற்றியவளே. நீ ஊட்டிய பாலில் சுவை அறிந்ததில்லை, நீ ஊட்டிய பாசத்தில் குறை இருந்ததில்லை. ஓர் 5 திங்கள் வள்ளியோடு சுமந்து நோய்
வந்தவளே, நோயில்லா வாழ்வை தந்தவளே, அழகு இழந்து போகும் என்று அன்று நீ எண்ணியதில்லை. ஆதலால் நோயில்லா வாழ்வே நீ தந்த மும்மா எனக்கு. ஆதலால் நோயில்லா வாழ்வே நீ தந்த மும்மா எனக்கு. சூப்பர். கொடுத்திடு, நோய்களை தடுத்திடு. தாய்ப்பால் சத்து நிறைந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தது. பெண்களுக்கு கல்வி புகட்டு, தாய்ப்பால் தினமும் ஊட்டு. வாடும் பயிர்களுக்கு பாலூட்டி உயிர் கொடுத்தால் வானத்தாய். பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பாலூட்டி உயிர் கொடுத்தால் அன்னை தாய். 1000 தான் ஆவின் பால் வந்தாலும் அம்மாவின் தாய்ப்பாலுக்கு ஈடாகாது. தாய்ப்பால் தினத்தை போற்றுவோம், தவறாமல் தாய்ப்பால் ஊட்டுவோம். சத்தான உணவு தினமும் மருந்து, சீம்பாலை குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து. தாய்ப்பால் தவறாமல் கொடு, 6 மாதம் தொடர்ந்து கொடு. தாய் அன்பு குழந்தைக்கு தெம்பு. தாய்மார்களை போற்றுவோம், தாய்ப்பாலின் மருத்துவத்தை ஊக்குவிப்போம். தாய்ப்பால் தருவதால் குழந்தைக்கு ஊட்டமளிப்பு, தாய்க்கு மார்பக புற்றுநோயிலிருந்து விடுவிப்பு. தாய்ப்பால் கொடுப்பது அதே நேரத்தில் பாட்டில் பால் இருக்கிற பிளாஸ்டிக் பேபி பால் வந்து குழந்தைக்கு கீழே கூடிவாங்க. அந்த பிளாஸ்டிக் பொதுவாக பிஸ்கெட்டில் உடஞ்சி கொடுத்ததுனால அது வளர்ந்து ஓகே. ஆசைப்பட்டு யாரும் ஃபார்முலா மில்க்கு வந்து விரும்பி போகிறதும் கிடையாது. சிச்சுவேஷன்ஸ் அவங்கள வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து புஷ் பண்ணுது. பட் ஆஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஆஸ் நர்சஸ் லாக்டேஷன் சப்போர்ட் வந்து நீங்க எவ்வளோ தூரம் அவங்கள புஷ் பண்றீங்களோ அவ்வளோ அதிகமாக வந்து அவங்க பிரெஸ்ட் மில்க் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்